ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் இன்ஃபர்மேஷன் யூடியூப் சேனல். நீங்கள் நம்ம வீடியோ சேனல் பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரோ என் மொபைல் பார்த்தீங்கன்னா மொபைல் யூஸ் பண்ணியிருந்தாலே போதும். நான் இப்படி தள்ளாலே போதும். என்ன வேறு எதாவது ஆப் யூஸ் பண்ண சொல்லுவோம், யூடியூப் யூஸ் பண்ணும்போது வீடியோ ஏதோ ஒன்று பார்க்கும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஆட் வருது. ப்ரோ நான் எதுவுமே பண்ணலை, ஆனால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த வீடியோ பார்க்கும்போதோ எதனா ஒரு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபோன் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தா எனக்கு ஆட் வருது. ப்ரோ அந்த ஆட் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறது, இப்போ நீங்கள் சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கேட்டிருந்தாரு. இந்த நம்பர் பார்த்தா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 4-5 பேர் வந்து கேட்டாங்க. என்ன ப்ராப்ளம் சொல்லி கொடுத்தா வீடியோ ஸ்கிப் பண்ண வரேன். இப்போ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இந்த மாதிரி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி கூட பஸ் ஆர்டர் போட்டுருங்க. அப்போ நம்ம ப்ராடக்ட் நோட்டிஃபிகேஷன் வர போவாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ப்ராப்ளம் அது வரத்துக்கு வந்து ப்ராப்ளம் பார்த்தா 3 ப்ராப்ளம், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப் அதர் ஆப்ஸ் க்ரோமில் இதுமாதிரி இருந்தால் கூகுளில் இதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் எதனா டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்க. அதனால் மட்டும் தான் அந்த ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா, அந்த எந்த ஆப்லேருந்து அந்த அது வருது சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துங்க. ஜஸ்ட் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணிடுறீங்களா, இப்போ தான் டக்குனு ஆட் வந்துடும். அந்த ஆடை பார்த்து ஜஸ்ட் ஒன்று ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பாருங்கள். இப்படி ஸ்க்ரோல் டவுன் பார்த்தீங்கன்னா என்ன இதில் எந்த ஆப்லேருந்து வருது சொல்லி காட்டும். அந்த லோகோ ஒன்று காட்டும் உங்களுக்கு அந்த சைடில். ஓகேங்களா, நம்ம இப்போ வீடியோ ஜஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல பார்த்தா அந்த மேலே பாருங்கள் வீடியோன்னு காட்டுதா. இதே மாதிரி பார்த்தா அந்த ஆட் வரும். அந்த ஆட் வரும்போது நான் பண்ண மாதிரியே பார்த்தா இப்படி தூக்கி பாருங்கள். அந்த இடத்துல மேலே என்ன லோகோ இருக்குதுன்னு பார்த்து செக் பண்ணிங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட் டிப். ஓகேங்களா, செக் பண்ணிட்டு பார்த்தோன்னா அது என்ன ஆப்னு பார்த்துருங்க. ஒரு ஆப்பால் மட்டும்தான் அந்த ஆட் வருது. ஓகேங்களா, என்ன ஆட் சொல்லி கொடுத்துட்டா அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான். ஓகேங்களா, அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைல் ஆட் பற்றி அந்த ஆட் மட்டும் வராது. ஓகேங்களா, அது எப்படி சொல்கிறது, எப்படி ப்ரோ நான் அந்த எந்த ஆப்னு ப்ரோ எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறது, எனக்கு தெரியல ப்ரோ அந்த ஆப் அப்படின்னு சொல்லிட்டுனா அந்த ஆப் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தரேன். இப்படி ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ நான் சொன்ன ஃபஸ்ட்டு மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியும் கண்டுபிடிக்க முடியல அந்த ஆப் அப்படின்னா நான் சொல்லுறது புதுசாக இருந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஜஸ்ட்டு உங்களுக்கு ஞாபகம் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஒரு 2 டேஸ்க்கு முன்னே எப்போ அந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சோ அதுக்கு முன்னாடி எந்த ஆப் அப்ளிகேஷன் ஏபிகே எதனா இன்ஸ்டால் பண்ணிங்களா இல்லை டவுன்லோட் பண்ணலாம் செக் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் பார்த்தோன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகேவா, அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லை அப்படியும் ஒர்க் ஆகலாம். நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒன்று செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தோன்னா சர்ச் பாரில் நான் சொல்கிறதுக்கு சர்ச் பண்ணுங்கள். ஆப் மேனேஜ்மெண்ட் சொல்லி போட்டுங்க. ஜஸ்ட் ஆப் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன். ஆப் மேனேஜர் சர்ச் பண்ணாலும் வரும். ஆப் மேனேஜ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லணும். சாரி, ஆப் மேனேஜ்மெண்ட் இருக்குது பாருங்கள். ஆப் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு உங்கள் செட்டிங்ஸில் போய்ட்டு சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஆப் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற எல்லா ஆப் பார்த்தா அந்த ஷோ ஆகும். ஓகேங்களா, நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா ஆப் பார்த்தா ஷோ ஆகும். புதுசாக எந்த ஆப்பு இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்களா சொல்லி செக் பண்ணுங்கள். ஓகேங்களா, அந்த ஆப்லேருந்து மட்டும் தான் அந்த மாதிரி ஆட் பார்த்தா உங்களுக்கு வருது. ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்தா ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணி இந்த மொபைல் பார்த்தா எனக்கு ஆட் வரல. அந்த ப்ராப்ளம் வந்துச்சு. நான் சால்வ் பண்ண வீடியோ ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். அதை பார்த்தா சொல்லித்தரேன். ஓகே, இந்த ப்ராப்ளம் எனக்கு வந்துச்சு, நான் எப்படியோ சால்வ் பண்ணேன். ஓகேங்களா, இது எதுனா நீங்கள் அதர் ஆப்ஸ் ஏபிகே நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்களா, அது மாதிரி பார்த்தா டேஞ்சரான ஆப் எதனா இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டாக கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிங்க. ஓகே, டெலிட் பண்ணுறது எப்படின்னா இப்போது இதில் இருக்கும். நீங்கள் தேவையில்லாத ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஆப் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இருந்தால் பாருங்களேன். இப்போது எதனா ஆப் காட்டுறது ஆப்ஷன் எடுத்துக்காட்டு ஆப்ஷன் சொல்லி எடுத்துக்கிறேன். இந்த ஆப் தான் நீங்கள் அதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு டெலிட் பண்ணணும்னா ஜஸ்ட் அது உள்ளே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அன்இன்ஸ்டால் ஒரு ஆப்ஷன் கேட்குதா, இந்த அன்இன்ஸ்டால் மட்டும் கொடுத்துருங்களா. எந்த ஆப்லேருந்து ஆட் வருதோ அந்த ஆப்பை மட்டும் செலக்ட் பார்த்துட்டிங்கன்னா கண்டுபிடிச்சிட்டு ஜஸ்ட் உங்கள் ஆப் மேனேஜ்மெண்ட்டில் வந்து எந்த ஆப்போ அந்த ஆப் பார்த்தா அன்இன்ஸ்டால்னு ஒரு டஸ்ட்பின் மாதிரி இருக்க பாருங்கள். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஓகேங்களா, அது கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மொபைல் பார்த்தா ஆட் வராது. ஓகேங்களா, நீங்கள் கண்டுபிடி தான் வேலை, கண்டுபிடிச்சினா மட்டும் போதும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை டெலிட் பண்ணால் அந்த ஆடை பார்த்தா இனிமேல் உங்களுக்கு வராது. ஃப்ரெண்ட்ஸ், இது இப்படி தான் இதுக்கு பார்த்தா சொல்யூஷன். இந்த சொல்யூஷன் தான் யூடியூப் யாரும் பார்த்துருக்க சொல்லியிருக்க மாட்டாங்க. என்ன சொல்லியிருக்கோங்களா, முடிஞ்சிச்சு ப்ரோ, அதுவே முடிஞ்சிருச்சு. இதுக்கான நீங்கள் பெஸ்ட்டான வீடியோ போகலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இதுவே பெஸ்ட்டான போகலாம். தேங்க்யூ.